அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு. ஸோ அதனால் சில வழிமுறைகள் இருக்குது தூங்குறதுக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நல்லா ஹெல்த்தியாக வாழலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், கரெக்ட் டைமுக்கு எழுந்துக்கணும். அந்த சிஸ்டம்க்கு நம்ம வரணும். டெய்லி ராத்திரி ஒரு 9-9:30 மணி ஆனால் தூங்குற டைம் அது சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணிக்கு படுப்பாங்க, ஒரு நாளைக்கு 12 மணிக்கு படுப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் உடம்புல இருக்கிற கிளாக், அதாவது உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்குது, அது டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ளேயே நமக்கு ஒரு கிளாக் இருக்கான். அது பார்த்தீங்கன்னா சன் இருக்கும் போது முழிச்சிட்டு இருக்குமா, சன் போனதுக்கப்புறம் அதுவும் தூங்கிடுமா. ஸோ அது தூங்கும் போது நம்ம முழிச்சிருக்கிறதும் அது முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம தூங்கினோன்னா நம்ம உடம்புல சிஸ்டம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அதனால் பல டிஸார்டர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம சிங்க் பண்ணி தான் நம்ம போகணும். அது தூங்கும் போது நம்ம தூங்கணும், அது விழிச்சிட்டு இருக்கும் போது நம்மளும் விழிச்சிட்டு இருக்கணும். ஸோ இப்படி கரெக்ட் டைமுக்கு தூங்குறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது, நீங்கள் நைட்டு சாப்பிட்ற உணவை சீக்கிரமாக முடிச்சிடணும். ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். சன் போனதுலேருந்து 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மேக்ஸிமம் டைஜஷன் இருந்துட்டு நியூட்ரியன்ஸ் நல்ல அப்சார்ப்ஷன் உடம்புல இருக்கும். ஸோ சத்து நல்லா உரியணும் உடம்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் இருக்கும் போதே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ரொம்ப லேட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா மற்ற வேலைகள்லாம் 8:30-9:30க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் தூங்க போக முடியும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே டிவி ஆஃப் பண்ணிடணும், டெலிஃபோன்லாம் நிறுத்திடணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரூமை நீட்டாக வச்சுக்கணும். பெட்ரூம்லேயே எல்லா வேலையும் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும். பெட்ரூமில் தான் நம்ம உடம்பை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுற இடம் இல்லையா. ஸோ அதை எப்பயுமே க்ளீனாக காமாக இருட்டு பண்ணி யாரும் எல்லாத்தையும் கொண்டு குப்பையை சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு பாயிண்ட். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்றது, பார்ட்டி பண்ணிட்டு வருது, காஃபி குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பகல்லையே பண்ணி முடிக்கணும். ஹெவி மீல்ஸ் எடுக்கிறது, காஃபி டீ குடிக்கிறதெல்லாம் 8 மணிக்கு மேலே இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ 7:30க்கு டின்னர் முடிச்சுட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காம் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு நல்லதை பற்றி பேசிவிட்டு ஃபேமிலி டைமோடு இருந்துட்டு க்ளீனாக நீங்கள் தூங்க போகலாம். இப்படி பண்ணால் கட்டாயம் நல்ல தூக்கம் வரும், டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இதுவும் இல்லாமல் காத்தால எழுந்துக்கிற டைமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது சீக்கிரம் தூங்க போகணும், சீக்கிரமாக எழுந்துக்கணுன்றாங்க. நம்ம சீக்கிரம் தூங்க போகிறதே 9:30க்கு மேலே தான் இருக்கும். அதே மாதிரி எழுந்துக்கிறது பார்த்தா 5 to 5:30 தான் இருக்கும். அப்போ நமக்கு தேவையான தூக்கம் கிடச்சிருது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் படுத்தோனையும் தூங்கணும்னா சில விஷயங்கள்லாம் பகலில் பண்ணியிருந்தா தான் நம்ம நைட்டில் படுத்தோனையும் தூங்க முடியும். அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல உழைப்பு இருந்திருக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக. அதாவது வேலைக்கு போகிறவங்க ஃபுல் டைம் கட்டாயம் உடம்பை வருத்திட்டு தான் பண்ணியிருப்போம். ஸோ படுத்தா தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆகிடுவீங்க. வெளியில் வேலைக்கு போகாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா பகலில் நல்ல எக்ஸசைஸ் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பண்ணியிருந்தீங்கன்னா நைட்டு படுத்தவனையும் தூக்கம் வந்துடும். இது இல்லாமல் நல்ல வார்ம் சன்லைட் உடம்புல படணுமா. டெய்லி நல்ல சன்லைட் பட்டாலே உடம்புல இருக்கிற அந்த செல்ஸ்